வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அவன் இப்போதெல்லாம் டெய்லி வேலைக்கு போகிறான். நம்ம சொல்லுவோம்ல, அவன் முன்ன போல கிடையாது, இப்ப எல்லாம் டெய்லி வேலைக்கு போறான் அப்படின்னு சொல்லுவோமா? அது எப்படி சொல்றது பாருங்க. இப்போதெல்லாம் இதை யூஸ் பண்ணி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சென்டென்ஸ் மேக் பண்றது பத்தி பார்த்தோம் தானே. இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? இப்போதெல்லாம் அப்படின்னு யூஸ் பண்ணி அதை நெகட்டிவா எப்படி பேசுறது. இப்போதெல்லாம் அவன் அங்க போறதே கிடையாது, இப்போதெல்லாம் அவன் இங்க வாரதே கிடையாது, இப்பெல்லாம் நான் பேசுறதே கிடையாது, இப்படி நெகட்டிவா பேசுறத பத்தி நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, இப்போதெல்லாம் அப்படின்னு யூஸ் பண்ணி அத பாசிட்டிவா எப்படி பேசுறது அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, அப்போ இந்த இத பாருங்க. அவன் இப்போதெல்லாம் டெய்லி வேலைக்கு போகிறான். இப்போ இப்போதெல்லாம் டெய்லி அந்த விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்குதானே. இப்படி ஒரு செயல் நம்ம வழக்கமா பண்றோம் அப்படின்னாலும் சரி, இல்ல அடிக்கடி அந்த செயலை பண்றோம் அப்படின்னாலும் சரி, இல்ல டெய்லி இப்போதெல்லாம் அந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னாலும் நம்ம இத சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். ஓகே, அப்போ இது பாருங்க. அவன் இப்போதெல்லாம் டெய்லி வேலைக்கு போகிறான். அது பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்குதானே. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் பத்தி பார்த்தோம். இப்ப பாசிட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கிறது பத்தி பார்க்க போறோம். ஓகே, அப்போ இந்த இப்போதெல்லாம் அந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம பாசிட்டிவா சொல்ல போறோம். ஓகே, அப்போ பாருங்க, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி நம்ம சொல்லும் போது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? சப்ஜெக்ட் இருக்கணும். சப்ஜெக்ட் இதுல என்னது? அவன். அவன் இப்போதெல்லாம் டெய்லி வேலைக்கு போறான். அப்போ சப்ஜெக்ட் என்ன? அவன். அவன்னா he. ஓகே, அடுத்து என்ன வரணும்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி அத பாசிட்டிவா பேசும்போது verb வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து verb. verb இதுல என்ன? வேலைக்கு போகிறான். போகக்கூடிய செயல் தான் நடக்கு. அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? go. போறதுக்கு இங்கிலீஷ்ல go. ஆனா இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் படி நம்ம எழுதும் போது, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம பாசிட்டிவா பேசும்போது என்னன்னா verb கூட so, eso, iso சேர்ப்போம். இது நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லி தந்திருக்கேன் தானே. இது சப்ஜெக்ட பொறுத்து. அல்ல சப்ஜெக்ட் I, you, we, they. அடுத்து ப்ளூரல் நவுன் வரும்போது நம்ம verb கூட எதுவுமே சேர்க்க மாட்டோம், verb அப்படியே எழுதுவோம். ஆனா சப்ஜெக்ட் he, she, it. அடுத்து சிங்குலர் நவுன் வரும்போது இந்த verb கூட so, eso, iso சேர்ப்போம். அது வெர்போட இந்த ஸ்பெல்லிங்க பொறுத்து தான். அல்ல எஸ் சேர்க்கணுமா, இஎஸ் சேர்க்கணுமா, ஐஎஸ் சேர்க்கணுமான்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே, இது நான் 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல டே 4ல இந்த எஸ், இஎஸ், ஐஎஸ் எங்க சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பாருங்க. அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியா புரியும். ஓகே, அப்போ இப்ப பாருங்க, இதுல என்னன்னா இஎஸ் சேர்க்கணும். லாஸ்ட் ஓல முடிஞ்சிருக்குன்னா அது கூட என்ன சேர்க்கணும்? இஎஸ். அப்போ he goes அப்படின்னா அவன் போகிறான். ஓகே, எங்க? வேலைக்கு. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது தானே. அப்போ அந்த வேலைக்கு இக்கு அப்படின்னா ட்ரூ, அந்த வேலை அப்படின்னா ஒர்க். ஓகே, அடுத்து எப்போ? டெய்லி போறான், அது டெய்லி. அடுத்து இப்போதெல்லாம் nowadays. ஓகே, இந்த nowadays நம்ம ஃபர்ஸ்ட் எழுதினாலும் பிரச்சனை இல்ல. ஓகே, nowadays he goes to work daily அப்படின்னு சொல்லலாம். இல்ல he goes to work daily nowadays. அவன் இப்ப எல்லாம் டெய்லி வேலைக்கு போறான், இல்ல இப்ப எல்லாம் அவன் டெய்லி வேலைக்கு போறான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நான் இப்போதெல்லாம் சீக்கிரமா எழும்புகிறேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் இப்ப எல்லாம் சீக்கிரமா எழுந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ நான் இப்ப எல்லாம் சீக்கிரமா எழுந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது எப்படி? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? சப்ஜெக்ட். நான். நான்னா ஐ. அடுத்து என்ன வரணும்? verb வரணும். இல்ல verb எது? எழும்புகிறேன்.
அப்போ எழும்புகிற செயல் தான் அங்க நடக்கு. அப்ப எழும்புகிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? wake up. ஓகே, ஐ wake up, நான் எழும்புகிறேன். எப்போ? சீக்கிரமா. சீக்கிரமானா early. அடுத்து இப்போதெல்லாம். இப்போதெல்லாம்னா nowadays. இந்த nowadays நம்ம ஃபர்ஸ்ட் எழுதினாலும் தப்பு கிடையாது, எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். சரியா? அப்ப I wake up early nowadays அப்படின்னா நான் இப்போ எல்லாம் சீக்கிரமா எழுந்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவ இப்ப எல்லாம் அடிக்கடி வெளியில போறா. நம்ம சொல்லுவோம்ல, அவ வந்து முன்னாடி எல்லாம் வெளியில போக மாட்டா, வீட்டுக்குள்ளே இருப்பா. ஆனா இப்ப என்னன்னு தெரியல, அவ இப்ப எல்லாம் அடிக்கடி வெளியில போறா அப்படி நம்ம சொல்லுவோமா? அது எப்படி சொல்றது? அவ இப்போதெல்லாம், இப்ப எல்லாம் அடிக்கடி வெளியில போறா. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? அவள். அவள்னா she. அடுத்து என்ன வரணும்? சிம்பிள் பிரசன்ஸ் படி. அடுத்து verb. verb என்ன? போகிறாள். போகக்கூடிய செயல் தான் நடக்கு. அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? go. இங்க சப்ஜெக்ட் she வந்திருக்கனால இங்க என்ன சேர்க்கணும்? so, eso, iso சேர்க்கணும். ஆனா இங்க லாஸ்ட் o ல முடியுது, சோ இங்க es சேர்க்கிறோம். ஓகே, she goes. அடுத்து வெளியில. அவள் போகிறாள் அப்படின்னா she goes. அதே இது எங்க போறா? வெளியில. வெளியிலனா out. ஓகே, இப்போ அடிக்கடி. அடிக்கடினா often. அடுத்து இப்போதெல்லாம் அப்படின்னா nowadays. ஓகே, இந்த often வந்து நம்ம இந்த verb இருக்குல்ல, verb-க்கு முன்னாடி எழுதலாம். She often goes out nowadays. ஓகே, அடுத்து என்ன? இந்த nowadays வந்து நம்ம ஃப்ரெண்ட்லி எழுதிக்கலாம். Nowadays she goes out often. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. ஜானுக்கு கால் பண்ணி அவன் எங்க இருக்கிறான் என்று அவன்கிட்ட கேளு. நம்ம வீட்ல வந்து இப்போ ஒரு பையன் இருக்கானா, அந்த பையன் வந்து என்ன வெளியில போயிருப்பான். வெளியில போகும்போது ரொம்ப நேரம் ஆகியும் அவன் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான். அவனுக்கு கால் பண்ணியும் அவனுக்கு கால் வந்து ரீச் ஆகாது. அப்ப வீட்டுல என்ன தேடிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? அவன் வந்து ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, ஃப்ரெண்டு தான் என்னது? ஜான். அந்த ஜானுக்கு கால் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லுவாங்களா? அது எப்படி சொல்றது? பாருங்க, ஜானுக்கு கால் பண்ணி அது ஒரு நிகழ்வு. அடுத்து அவன் எங்க இருக்கிறான்னு அவன்கிட்ட கேளு. ஓகே, அது அடுத்த நிகழ்வு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? ஜானுக்கு கால் பண்ணி அப்படின்னு சொல்லும்போது நம்ம கால் ஜான். ஓகே, கால் ஜான் அப்படின்னா ஜானுக்கு கால் பண்ணி, ஜானை அழைத்து அப்படின்னு சொல்லுவோம்ல அது. அடுத்து இந்த கால் பண்ணி அடுத்த நிகழ்வு என்ன? அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேளு. அப்போ அந்த ரெண்டு நிகழ்வையும் இணைக்கக்கூடிய அந்த கன்ஜங்ஷன் வேர்ட் தான் என்னது? and. ஓகே, and அடுத்த நிகழ்வு எழுத போறோம். அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேளு. அவன்கிட்ட இந்த ஜான் கிட்ட தான் கேளு. அப்ப அவன்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேளு. அந்த அவன்கிட்ட கேளு தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்ப அந்த கேளு அப்படின்னா ஆஸ்க். அவன் கிட்ட அப்படின்னா him. ஓகே, அடுத்து என்ன எழுதணும்? அவன் எங்க இருக்கிறான் என்று. இது வந்து கொஸ்டின் கிடையாது, நம்ம சாதாரணமா கேக்குறது. ஓகே, அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேளு. அப்ப இது கொஸ்டின் கேக்குறது கிடையாது. ஓகே, அப்போ இல்ல வந்து கொஸ்டின் கேக்குறது கிடையாதுனாலும் இந்த எங்க அப்படின்னு அந்த WH ஏன் எங்க இப்படி இந்த WH கொஸ்டின் வரும்போது அததான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, எங்கன்னா வேர், அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து என்ன எழுதணும்? இப்ப கொஸ்டினா கேட்கும் போது நம்ம வேர் எழுதிட்டு அடுத்து என்ன எழுதுவோம்? ஆக்சிலரி வெர்போ இல்ல மாடல் வெர்ப்ஸோ எழுதுவோம். ஆனா நம்ம சாதாரணமா இந்த பேசும்போது என்ன எழுதணும்னா இந்த வேர் WH கொஸ்டினுக்கு அடுத்து சப்ஜெக்ட் எழுதணும். ஓகே, சப்ஜெக்ட் என்ன? அவன். அவன்னா he. ஓகே, அடுத்து என்ன எழுதணும்? வெர்ப் எழுதணும். இல்ல வெர்ப் எது? அவன் எங்க இருக்கிறான்னு. இவ்வளவுதான் மிச்சம் இருக்கு. அப்ப அவன் எங்க இருக்கிறான்? இல்ல வந்து என்ன மெயின் வெர்போ? இல்ல மெயின் வெர்பே கிடையாது. ஓகே, மெயின் வெர்ப் அப்படின்னாலும் என்னது? ஆக்ஷன் வெர்ப். நம்ம செய்யக்கூடிய செயல், நம்ம என்னெல்லாம் செயல் செய்வோமோ அது எல்லாமே என்னது? வெர்ப். மெயின் வெர்ப்னு சொல்லுவோம், அதாவது ஆக்ஷன் வெர்ப். இப்போ நம்ம என்ன செய்வோம்? நம்ம சமைப்போம், விளையாடுவோம், படிப்போம்,
அடுத்து எழுதுவோம், ஓடுவோம், சாடுவோம், அடுத்து புஷ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுவோம், பாட்டு பாடுவோம். இது எல்லாமே என்னது நம்ம செய்யக்கூடிய செயல். இததான் நம்ம மெயின் வெர்ப், அதாவது ஆக்ஷன் வெர்ப்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இங்க மெயின் வெர்ப் வந்திருக்கா, அவன் எங்க இருக்கிறான்னு அவன்கிட்ட கேளு. அப்ப அவன் எங்க இருக்கிறான், லாஸ்ட் என்ன வந்திருக்கு, இருக்கிறான், எங்க இருக்கிறான். அப்ப இல்ல எந்த மெயின் வெர்புமே வரல. அப்ப அந்த இருக்கிறான், இருந்தான், இருந்தாள் இப்படி வாரது எல்லாமே என்னது மெயின் வெர்ப் வரலைன்னா அங்க நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். இப்படி ஒரு பிளேஸ் மென்ஷன் பண்ணி அவன் எங்க இருக்கான், இது அவன் லண்டன்ல இருக்கான், அப்ப லண்டன்ல இருக்கிறான். ஓகே, அந்த இருக்கிறான், இருந்தான், இருந்தாள் அப்படி எல்லாம் சொல்லுவோம்ல, அது எல்லாமே என்னது அந்த பி வெர்புக்குரியது. அங்க மெயின் வெர்ப் வராது. அப்போ இல்ல மெயின் வெர்ப் வராத பட்சத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். இந்த பி வெர்ப் அப்படின்னா என்ன, am, is, are, was, were, will be. ஓகே, அல்ல am, is, are இந்த மூணுமே என்னது present. அல்ல was, were past, will be future. ஓகே, இப்ப பாருங்க, இருக்கிறான், அவன் எங்க இருக்கிறான், அது என்னது present ஃபார்ம்ல இருக்குதானா, இருக்கிறான்னா present. இருந்தான் அப்படின்னா அது past, இருப்பான் அப்படின்னா அது future. ஓகே, அப்ப இது இருக்கிறான், இப்ப எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கேளு அப்படின்னு. அப்ப இருக்கிறான்னா பிரசன்ட்ல கேக்குறது. அப்ப பிரசன்ட் அப்படின்னா am, is, are இந்த மூணுல ஒன்னதான் யூஸ் பண்ணணும். am எங்க யூஸ் பண்ணணும், தண்ணி பற்றி பேசும்போது am யூஸ் பண்ணுவோம். is எங்க யூஸ் பண்ணுவோம், is ஒரே ஒருத்தவங்கள மென்ஷன் பண்ற இடத்துல நம்ம is யூஸ் பண்ணுவோம். அதாவது சப்ஜெக்ட் he, she, it, அடுத்து சிங்குலர் நவுன். ஓகே, ஒன்னே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்ணி பேசுற இடத்துல is யூஸ் பண்ணுவோம். ஒன்றுக்கு மேற்பட்டதை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுற இடத்துல are யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப பாருங்க இங்க என்ன, he ஒரே ஒருத்தர நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். ஓகே, இந்த சப்ஜெக்ட் he வந்தாலே அடுத்து என்ன யூஸ் பண்ணணும், is யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ call John and ask him where he is அப்படின்னா அவனுக்கு ஜானுக்கு கால் பண்ணி அவன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேளு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது நம்ம கொஸ்டினா கேட்கணும்னா இப்போ அவன் எங்க இருக்கான் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்போமா, அவன் எங்க இருக்கான் அப்படி கொஸ்டின் கேட்கணும்னா எப்படி கேக்குறது பாருங்க, அவன் எங்க இருக்கான் அப்படின்னு அவன் எங்க இருக்கிறான்னு கொஸ்டினா கேட்கணும்னா இவ்வளவு மட்டும் எடுங்க. இருக்கிறான்னு சொல்லிட்டு கொஸ்டினா கேட்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன வரணும், எங்க, WH கொஸ்டின், அப்போ where. ஓகே, அடுத்து என்ன வரணும், இல்ல ஆக்சிலரி வெர்ப், அதாவது பி வெர்ப் யூஸ் பண்ணணும். ஓகே, எங்க இருக்கிறான் அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், இஸ் யூஸ் பண்ணணும். ஏன்னா சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, he வந்திருக்கு. சப்ஜெக்ட் he வந்திருக்கனால இங்க இஸ் யூஸ் பண்ணணும். அப்போ WH கொஸ்டினுக்கு அடுத்து என்ன வரணும், ஆக்சிலரி வெர்ப் இல்லனா மாடல் வெர்ப்ஸ். ஓகே, அப்போ அந்த ஆக்சிலரி வெர்ப் இருக்கு, அதுக்கு அடுத்துதான் சப்ஜெக்ட். இது கொஸ்டின் கேக்குற இடத்துல. ஆனா இதே நம்ம சாதாரணமா நம்ம சொல்ற இடத்துல அவன் எங்க இருக்கிறான்னு அவன்கிட்ட கேளு அப்படின்னு சொல்ற இடத்துல ஃபர்ஸ்ட் WH கொஸ்டின் தான் எழுதுவோம், அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட், அடுத்ததான் என்னது ஆக்சிலரி வெர்ப். ஓகே, அப்ப ரெண்டுமே இடம் மாறும். கொஸ்டின் கேட்கும் போது இஸ் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வரும். ஓகே, இது நம்ம சாதாரணமா பேசும்போது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்துதான் பி வெர்ப். ஓகே, அப்போ புரிஞ்சுதுல. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஜானுக்கு கால் பண்ணி அவன் எங்க போனான் என்று அவங்க கிட்ட கேளு. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், அவன் எங்க இருக்கிறான் என்று, அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேளு அப்படின்னு. இங்க என்ன, அவன் எங்க போனான் என்று அவங்க கிட்ட கேளு, எங்க போனான். அப்ப இல்ல என்ன, போனான் மெயின் வெர்ப் வந்திருக்கா. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், அவன் எங்க இருக்கிறான், அது என்னது பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆக்சிலரி வெர்ப். இங்க மெயின் வெர்ப் வந்திருக்கு. அப்ப அதை எப்படி யூஸ் பண்ணி பேசலாம் பாப்போமா. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், ஜானுக்கு கால் பண்ணி அப்படின்னா அது ஒரு செட். அதுக்கு எப்படி எழுதணும், கால் ஜான். ஓகே, கால் ஜான் அப்படின்னா ஜானுக்கு கால் பண்ணி, ஜானை அழைத்து. ஓகே, அடுத்து இது என்ன நிகழ்வு, அவன் எங்க போனான் என்று அவங்க கிட்ட கேளு. அப்ப அந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய கன்ஜெக்ஷன் வேர்ட் என்ன, and. அடுத்து என்ன எழுதணும், அவன் எங்க போனான் என்று அவங்க கிட்ட கேளு அப்படின்னா ask him.
ஓகே, ஆஸ்க் ஹிம் அப்படின்னா அவங்க கிட்ட கேளு. அந்த கேளு கேக்குறதுக்கு இங்கிலீஷ்ல ஆஸ்க், அவங்க கிட்ட அப்படின்னா ஹிம். ஓகே, அடுத்து என்ன, அவன் எங்க போனான் என்று அது எப்படி சொல்றது? அவன் எங்க போனான் WH கொஸ்டின் வந்துட்டு அத ஃபர்ஸ்ட் எழுதணும். வேர். அடுத்து என்ன எழுதணும்? கொஸ்டின் கேட்காம சாதாரணமா பேசும்போது WH கொஸ்டின் வந்துனா அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து சப்ஜெக்ட் எழுதணும். சப்ஜெக்ட் என்ன? அவன். அவன்னா he. அடுத்து என்ன எழுதணும்? verb. verb என்ன? போனான். அப்ப போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? go. goட past went. Okay, called John and asked him where he went அப்படினா ஜானுக்கு கால் பண்ணி அவன் எங்க போனான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேளு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவன் எங்க போனான் என்று எனக்கு தெரியல. நம்ம வந்து அதுக்கு ஆன்சர் என்ன பண்றோம்? அவன் எங்க போனான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அப்ப இதை எப்படி சொல்றது? அவன் எங்க போனான் என்று எனக்கு தெரியல. எனக்கு தெரியலன்னா ஐ டோன்ட் நோ. இது எல்லாருக்குமே தெரியும் தானே. ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியல. என்ன தெரியல? அவன் எங்க போனான்னு சொல்லிட்டு. அப்ப எங்க WH கொஸ்டின் வந்திருக்கா? வேர். அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட் he. அடுத்து என்னது? போனான் verb. போறக்கூடிய செயல் தான் நடந்திருக்கு. போறதுக்கு இங்கிலீஷ்ல go, அதோட past போனான் அப்படின்னா past. அப்போ went. ஓகே, ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியல. என்ன தெரியல? where he went அப்படின்னா அவன் வந்து எங்க போனான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அவன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு கேட்டோமா? அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் எங்க இருக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதை எப்படி சொல்றது? பாருங்க, எனக்கு தெரியல அத ஃபர்ஸ்ட் எழுதணும். என்ன? ஐ டோன்ட் நோ. ஓகே, எனக்கு தெரியல. என்ன தெரியல? அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு. அப்ப எங்க WH கொஸ்டின் வந்திருக்கா? அத ஃபர்ஸ்ட் எழுதணும். வேர். அடுத்து என்ன எழுதணும்? அவன். சப்ஜெக்ட் he. அடுத்து இருக்கிறான். அந்த என்னது? மெயின் வெர்ப் வரல. இங்க என்ன மெயின் வெர்ப் வந்திருக்கு? போனான் அப்படின்னு. அப்ப இங்க மெயின் வெர்ப் வரல. எங்க இருக்கான் அப்படின்னு அந்த பிளேஸ மென்ஷன் பண்ணி கேக்குறோம். எங்க இருக்கான்? அப்ப அந்த இருக்கான், இருக்கிறாள் இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? be verb. be verb என்ன யூஸ் பண்ணணும்? இங்க இருக்கிறான் அது வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. அப்போ பிரசன்ட் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அங்க he வந்திருக்கு அப்படின்னா is தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப I don't know where he is. அதே இது நம்ம क्वेश्चन கேக்கும்போது where is he. ஓகே, அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு क्वेश्चन கேக்கும்போது where is he அப்படின்னு வரும். இது இங்க வந்து நம்ம क्वेश्चन கேக்குறோம். அவன் எங்க போனான் அப்படின்னு ஒரு क्वेश्चन கேக்குறோம் அப்படின்னா எப்படி எழுதுறது? அவன் எங்க போனான். அப்ப என்ன எழுதுவோம்? where. எங்க அப்படின்னா WH கொஸ்டின் where. அடுத்து அவன் எங்க போனான்னு கேக்குறோம். அப்ப அந்த பாஸ்ட பத்தி நம்ம क्वेश्चन கேக்குறோம். அதுல மெயின் வெர்ப் வந்திருக்கு. ஓகே, அப்ப நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம क्वेश्चन கேட்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல क्वेश्चन கேக்குற போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? did யூஸ் பண்ணணும். அப்போ where did. அடுத்து என்ன யூஸ் பண்ணணும்? சப்ஜெக்ட் he. ஓகே, எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் இங்க did தான் யூஸ் பண்ணணும். ஆக்சிலரி வெர்ப் did தான் வரும். ஓகே, where did he. அடுத்துதான் என்னது? verb. verb என்ன? போனான். போகக்கூடிய செயல் நடந்திருக்கு. ஆனா நம்ம பாஸ்ட பத்தி பேசினாலும் verb வந்து இங்க பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஏன்னா இங்க did வந்திருக்கு. did வந்தா இங்க verb பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, டிஃபரன்ஸ் புரியுதுல? நம்ம வந்து क्वेश्चन கேட்கும் போது அதுல மெயின் verb இருக்கு அப்படின்னா அந்த மெயின் verb-ஓட முடியுது அப்படின்னு சொல்றப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? where did he go அப்படின்னா அவன் எங்க போனா அப்படின்னு क्वेश्चन கேக்குறது. இதே இது அவன் எங்க போனான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சாதாரணமா பேசும்போது I don't know where he went. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மீரா இப்போதெல்லாம் டெய்லி பள்ளிக்கு போகிறாள். நம்ம சொல்லுவோம்ல, அவ வந்து முன்னாடி போல கட்டடிக்கிறது ஒண்ணும் கிடையாது, இப்ப எல்லாம் டெய்லி ஸ்கூலுக்கு போறா அப்படின்னு சொல்லுவோமா? அது எப்படி சொல்லலாம்? அது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.